திட்டமிட்ட கொலை. செந்தில் பாலாஜி செய்த கொலை தான் அந்த 41 பேர் செத்தது. ஏன் கொலைன்னு சொல்கிறேன்னா அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய இடிபாடுகள் இதில் அவர் உள்ள ஆள் அனுப்புகிறாரு. ஆயிரக்கணக்கான பேர் செந்தில் பாலாஜி ரவுடிகள், செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்தில் உள்ள வரான். நீ ஏன் வர? நீ பண்ணிய 30 விழா அதில் வேறு கட்சிக்காரன் எவனாச்சும் வந்தானா? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? இன்னொரு கட்சி கூட்டத்தில் ஆள் அனுப்புறிய ரவுடிகளையா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் பாருங்க, பிண அரசியல் பண்ணுறான். பணத்தை வச்சுக்கிட்டு கருணாநிதி, உதயகுமார் பணத்தை வைத்து கொண்டு 70களில் அண்ணாமலை வரை கொலை செய்துவிட்டு உதயகுமாரை அந்த பிணத்தை வைத்து அந்த உதயகுமாரின் தந்தையே இந்த பணத்தை பார்த்து பையன் பணம் இல்லைன்னு சொல்லுன்னு மிரட்டினாங்க. காவல்துறையை வைத்து சரியாக இயக்க தெரியாத ஸ்டாலின் காவல்துறையை அவர்கள் ஒன்று செய்ய விடாமல், சுதந்திரம் கொடுக்காமல் தப்பான முறையில் காவல்துறையை இயக்கி கொண்டிருக்கும் ஸ்டாலின் மனசாட்சி இருந்தால் ராஜினாமா பண்ணும். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அரசியல் அலசல். அதாவது 2 நாட்களாக வெளியூர் நான் சென்றதனால் வீடியோ போட முடியலை. இதுக்கிடையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது, விஜய் பிரச்சனையில். அதனால் எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க நம்ம கருத்து என்ன விஜய் இதில் அப்படின்னு. அதனால் அவசரமாக அன்னைக்கு உடனடியாக வீடியோ போடணும்னு தான் போட போகிறோம். அதனால் காலதாமதத்துக்கு காரணம் வெளியூர் சென்றதால். நான் வெளியூர் முதல்ல போகும்போது சொல்கிறதில்ல. அப்புறம் சில பேர் சொன்னாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னே சொல்லாதீங்கன்னு. அதனால தான் வெளியூர் போகிறத பற்றி சொல்ல முடியலை. தடங்களுக்கு வருந்துகிறோம். முதல் விஷயம், விஜய் கரூர் விஜயம். அங்கே நடந்த குளறுபடிகள், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. காரணம் யார்? பல கேள்விகள் இருக்குது. அங்கே நடந்த நெஞ்சை பதைக்கும் காட்சிகளை பாருங்கள். பார்த்துருப்பீங்க, அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி குழந்தைகள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு காரணம் யார் அப்படின்னு ஒன்றா பார்த்தோம்னா, முதல்ல இடத்தை தேர்வு செய்தது. அதை பற்றி சொல்லணும். விஜய் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கரூரில் இருக்கிற அவங்க முக்கியமானவங்களை வச்சு நம்ம இதுக்கு 30,000-40,000 பேர் வராங்க. அப்போ கரூரில் எந்த இடம் சரியாக இருக்கும்னு அவங்ககிட்ட ஆய்வு நடத்தி அவங்ககிட்ட ரிப்போர்ட்டை வாங்கி காவல்துறைக்கு எங்களுக்கு கரூர் அந்த ரவுண்டானா பக்கத்தில் இருக்கிற இடம் வேண்டும்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு இடத்த தேர்வு செய்து உடனே இவங்க தான் இருக்காங்கல்ல, நம்ம போலீஸ் இவங்களை தானே கேட்பாங்க. கரூர்னால் செந்தில் பாலாஜியை கேட்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல கொடுக்காத, அதுதானே அர்த்தம், வேறு இடத்துல கொடு அப்படின்னோன்னா அப்புறம் மாற்று இடத்தை போலீஸ் சொல்லியிருக்காங்க. நல்ல காவல்துறை அதிகாரியாக இருந்தால், நீ யூனிஃபார்ம் போட்ட அதிகாரியாக இருந்தால் என்ன சொல்லணும் தெரியுமா? ஸ்டாலின் சொன்னாலே, சார் இடத்தை நாங்கள் தான் தேர்வு பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா 40,000 பேர் 30,000 பேர் கூடுறாங்க. அவங்களுக்கு எங்கே பாதுகாப்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நாங்கள் தான் முடிவு பண்ணணும். நாளைக்கு அசம்பாவிதம் நடந்தால் காவல்துறை நாங்கள் தான் சார் பதில் சொல்லணும். இடிபாடுகள் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மக்கள் வெளியில் போகிறதுக்கு போதிய இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதுகெலும்பு இருக்கணும். யாருக்கும் முதுகெலும்பு இல்லை. காவல்துறை அதிகாரி எல்லாம் ஜாலியாக அடிச்சுக்கிட்டு ஸ்டாலினுக்கு இந்த கேவலம் யூனிஃபார்மை கழட்டிட்டு போய் வேறு வேலை பாருங்க. அவர் சொன்ன உடனே இடம் குறுகலாக இருக்குது, அங்கே 40,000 பேர் வர முடியாது. ஆனால் அவன் விரும்புகிறது அது தானே. அதுவும் கரூர் உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி அவர் சும்மா இருப்பாரா? அவர் கொலைக்கே அஞ்சாதவர். பாருங்கள், 41 பேர் கொலை. இது இதை நான் என்ன சொல்கிறேன்னா,
சீமான் சொல்லியிருக்காரு, அது ஒரு விபத்து இல்லை, திட்டமிட்ட கொலை. செந்தில் பாலாஜி செய்த கொலை தான் அந்த 41 பேர் செத்தது. ஏன் கொலைன்னு சொல்கிறேன்னா அவருக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பெரிய இடிபாடுகள் இதில் அவர் உள்ள ஆள் அனுப்புகிறாரு. ஆயிரக்கணக்கான பேர் செந்தில் பாலாஜி ரவுடிகள், செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் அந்த கூட்டத்தில் உள்ள வரான். நீ ஏன் வர? நீ பண்ணிய 30 விழா அதில் வேறு கட்சிக்காரன் எவனாச்சும் வந்தானா? வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? இன்னொரு கட்சி கூட்டத்தில் ஆள் அனுப்புலையா? ரவுடிகளையா? அதனால தானே இவ்வளோ வந்தது. இடத்தை தேர்வு செய்தது தவறு. குறுகிய இடத்துல இவ்வளோ கூட்டம் சமாளிக்க முடியாது. ரெண்டாவது, போலீஸ் பாதுகாப்பு. போலீஸ் பாதுகாப்புனா 30,000 40,000 பேர் வரான். எத்தனை பேர் போடுவீங்க? 500 பேர் போடுவேன்னு நீங்கள். ஸ்டாலினுக்கு கூட்டமே வரல, அவருக்கு பெரிய இடத்துல கொடுத்துட்டு அங்கே 500 பேர் போட்டையா இல்லையா? ஒரு வாரமாக அங்கே 500 பேர் அங்கே போலீஸ்காரங்களை பாதுகாப்புக்கு வச்சிங்களா இல்லையா? உதயநிதிக்கு எவனும் வரமாட்டான், அதுக்கு 500 பேர். இங்கே 30,000 பேர் வரானா நீ அதிக காவலுக்கு போலீஸை பாதுகாப்புக்கு போடணும்ல. ஏதோ பேருக்கு பாதுகாப்புக்குன்னு உக்காந்துருக்கான். இந்த கூட்டத்திலலாம் போய் தடியடி நடத்தலாமா? மூளை இருக்கு அவனுக்கு? தடியடி நடத்தலாமா? முப்பதாயிரம் 40,000 பேர் கூட்டத்தில் போய் தடியடி நடத்திங்கன்னா இடிபாடுகள் அதிகமாகும்ல. தடியடிங்கிறது மாப்பிள்ளை தடியடி நடக்கிறதுக்கு தனி ட்ரைனிங் வேணும். ட்ரைனிங் எப்போ எடுத்தீங்க? ரெஃப்ரெஷர் கிளாஸுக்கெல்லாம் எப்போ போனீங்க? போட்டு அங்கே போய் தடியடி நடத்துறது அதில் ஒரு இதாக இருக்குது. அடுத்தது இவங்க தான் தெரியும்ல, முதல்ல எடப்பாடி கூட்டத்திலேயே ஆம்புலன்ஸை விட்டாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் தான் விட்டான் எடப்பாடி கூட்டத்தில். கூட்டத்துக்கு தகுந்தபடி ஆம்புலன்ஸ் விடுவான்னு நினைக்கிறேன். எடப்பாடிக்கு ஒரு ஆம்புலன்ஸ்னால் விஜய்க்கு கூட்டம் அதிகம் வருதுன்னு நிறைய ஆம்புலன்ஸை உள்ளே விட்டான். ஆம்புலன்ஸுங்க சுற்றிக்கிட்டே வரான். ஆம்புலன்ஸ் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பாருங்கள் இந்த வீடியோவை. யாருமே இல்லை, இந்த கூட்டம் யார் இருக்கு? அவங்க அப்படியே போட்டு போகிறவங்க அடித்து உதைக்கிறாங்க. வேணும்னே பார்த்தீங்களா இப்படி எப்படி ரவுண்ட் அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆம்புலன்ஸில் என்ன பேர் போட்டிருக்கான் பாருங்க. ஆம்புலன்ஸ் எல்லாச்சும் ஒரு ஆம்புலன்ஸில் கரூர் மாவட்ட திமுகன்னு ஆம்புலன்ஸில் எழுதியிருப்பானா? இவன் எழுதியிருக்கான். துயரத்திலும் கூட ஒரு கூட்டம் கூச்சமின்றி அரசியல் செய்வதை பார்க்கிற போதுதான் நம் உடல் நடுங்குகிறது. திமுக கூட்டம் மக்களின் கண்ணீரை பசையாக்கி அதில் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆம்புலன்ஸ் வாகனத்தில் உடனே திமுக பேனர், மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி பெயர் பொறித்த ஸ்டிக்கருடன் வாட்டர் பாட்டில் என எப்போதும் போல பின அரசியலை தொடங்கிவிட்டார்கள் திமுகவினர். கரூர் மாவட்ட திமுக அப்படின்னு எழுதியிருக்கான். லத்தி சார்ஜ் பண்ணியிருக்கான் காவல்துறையில். அந்த வீடியோவை பாருங்க. இப்படி அந்த நடந்த கூட்டத்தில் எவ்வளவு கூட்டம், எவ்வளவு இதாக நிற்கிதுன்னு அந்த கூட்டத்தை பாருங்க. சின்ன இடத்துல கொடுத்தா கூட்டம் அப்படியே நெருக்கத்தில் இருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் செந்தில் பாலாஜி. 1000க்கு மேலே அடியாளர் உள்ளே வருகிறாரு. எல்லாம் இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்னு வந்திருக்கான். அந்த நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுறாங்க. கரண்ட்டை கட் பண்ண என்ன ஆகும்? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் விஜய்க்கு தெரிஞ்சு அது ஏற்கனவே ஜெனரேட்டரை சுற்றி வச்சுருக்காங்க. ஜெனரேட்டரை தான் அடித்து நொறுக்கியிருக்கான் அப்படின்னு செய்தி வருது. அப்போ ஜெனரேட்டரே அடித்து நொறுக்கிட்டு கரண்ட்டை கட் பண்ணால் இவங்க ஐடியா என்ன? கூட்டத்தில் குழப்பத்தை உருவாக்கி
இது பண்ணி பல பேரை சாகடிக்கணுங்கிறது தானே இது. அப்போ இது கொலை இல்லாமல் என்ன? செந்தில் பாலாஜி செய்த கொலை தான். இதில் வந்துக்கிட்டு வாட்டர் பாட்டில் வேறு கொடுக்குறான் வக்கம் இல்லாமல். கேட்டால் செந்தில் பாலாஜி ட்ரஸ்ட்டாக ஊரை கொள்ளையடிச்சிட்டு ட்ரஸ்ட்டாக பெரிய பணக்காரன் மக்களுக்கு உதவணும்னு இது உள்ளவன் ட்ரஸ்ட்டு வைப்பான். இதெல்லாம் கொள்ளையடித்த பணத்தை கணக்கு காமிக்கிறதுக்காக ட்ரஸ்ட்டு. அந்த ட்ரஸ்ட்டில் இருந்து மக்களை கொள்றாங்க. இதில் வந்து அதிலிருந்து வாட்டர் பாட்டில் செந்தில் பாலாஜி வாட்டர் பாட்டில்னு கொடுக்குறாங்க. வாட்டர் பாட்டில் எது கொடுத்தீங்க? பெரிய இதில் உள்ள கொடுத்தீங்களா? மக்கள் மேலே உள்ள மரியாதையில். அதனால் வாட்டர் பாட்டில் கொடுத்ததுலேயே பல விமர்சனங்கள் வருது. செந்தில் பாலாஜி இவர் வந்தார், விஜய் வந்து அந்த 1000 பேர் அடியாட்களும் 1000க்கு மேலே உள்ளே இருந்துக்கிட்டு ரெடியாக இருக்கான் தாக்குறதுக்கு தருணம் வரணும்ல. அப்போ இவர் வந்து விஜய் வந்து பாட்டு பாடுறாரு. இந்த மாவட்டத்தில் இருக்கிற மந்திரி உங்களுக்கு யாருன்னு தெரியும், அவர் முன்னாள் மந்திரி, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. அந்த வீடியோவை பாருங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. பாட்டிலுக்கு 10 ரூபாய்னு பாடின உடனே செருப்பு வந்து விழுகுது. செருப்பை வீசினவன் யாரு? விஜயோட ரசிகர்கள் தானே அங்கே வந்திருக்காங்க. அவனே செருப்பை வீசுவானா? அப்போ செந்தில் பாலாஜி ஆளை வச்சு செருப்பை வீசினாங்க. செருப்புக்கள் வந்து மேலே விழுகுது. அந்த டைமில் தான் அடிக்கிறான். இதை உடைச்சிட்டு கரண்ட்டை கட் பண்ணிவிட்டு மக்கள் எல்லாம் வந்து பக்கத்தில் பள்ளத்தை மூடாமல் வச்சுருக்கான் போலீஸ்காரன். அனுமதி கொடுக்குறைய 10,000 பேர் கூடுறான். அந்த இடத்துல பள்ளம் இருக்கலாமா? பள்ளத்தை வச்சுக்கிறான். அவ்வளோ பேரும் உள்ளே போய் விழுகிறாங்க. பச்சை குழந்தைகள், 9 மாத குழந்தைகள் அவ்வளோ பேரும் விழுகிறாங்க, சாவுறாங்க. மரண ஓலம் இங்கே மரண ஓலம் வரும்போது இங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க அப்படின்னு இதில் வீடியோவில் வருது. இங்கே மரணம் இது இந்த பாருங்கள், அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி ஆஸ்பத்திரியில் எப்படி போய் நிற்கிறாருன்னு பாருங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்பு நிலவரங்கள் தொடர்பாக கேட்டறிந்து வருகின்றார்கள். அதே போன்று மரண ஓலத்தை ஏற்படுத்தி விட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அன்பில் மகேஷ் அழுகிறாரு. அந்த வீடியோ பாருங்களேன். படிச்சு சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. நீங்கள்லாம் அழுகிறாளா? அழுகும்போது என்ன சொல்லிடணும்? ஐயோ இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு அழுகணும். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் பாருங்கள், பிண அரசியல் பண்ணுறான். பணத்தை வச்சுக்கிட்டு கருணாநிதி உதயகுமார் பணத்தை வைத்து கொண்டு 70களில் அண்ணாமலை வரை வந்து கொலை செய்துவிட்டு உதயகுமாரை அந்த பிணத்தை வைத்து அந்த உதயகுமாரின் தந்தையே இந்த பணத்தை பார்த்து பையன் பணம் இல்லைன்னு சொல்லுன்னு மிரட்டினாங்க. உதயகுமாரின் தந்தை எப்படி இருக்கும்? ஒரு தந்தை மகனின் பிணத்தை பார்க்குறதுக்கே அவ்வளவு இது வேணும், நொறுங்கி போவாங்க. பார்த்து என் பையன் சொல்லுடான்னு சொல்ல வச்சாங்க. அதுக்கு பேர் தான் பிண அரசியல். அவங்க அப்பா தான் பண்ணுவார், பையனும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கெல்லாம் சாவு பிணமெல்லாம் சர்வசாதாரணம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை வச்சுருக்கீங்க. சாவையும் பிணத்தையும் இது பண்ணாங்க. பண்ணிட்டு இத்தனை பேர் வந்து இறந்து கொஞ்சம் கூட இந்த குற்ற உணர்வே இல்லை. அவ்வளோ பேரும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. அப்போ இதுக்கு காரணம் யார்? காவல்துறையை வந்து செயல்பட விடாமல் தடுத்த செந்தில் பாலாஜி. அவர் தான் முக்கியம். இந்த கொலைகளுக்கெல்லாம் இது வந்து கொலைகளுக்கெல்லாம் காரணம் அவர் தானே. சரி, அடுத்து போஸ்ட்மார்ட்டம் உடனே நைட்டாக பண்ணுறாங்க. ஒரே நாளில் 39 பேருக்கு பண்ணியிருக்கான் போஸ்ட்மார்ட்டம். ஒரு நாளில் 2 பேருக்கு மேலே பண்ண முடியாது. அப்போ போஸ்ட்மார்ட்டம் எந்த லட்சணத்தில் பண்ணியிருக்காங்க? ஏன் மறைக்கிறான்? போலீஸ் பண்ணானா உள்ள விஷயம் இருக்கா? ஏன்னா தண்ணி பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களே. எப்படி மயங்கினாங்க, எப்படி இது பண்ணாங்கிறது தெரியலையே. கூட்டத்தில் தான் நெரிசலா? ஒன்றும் தெரியல. அதை நிரூபிக்க வேண்டியது போஸ்ட்மார்ட்டத்தில் பண்ணிடுவான்னு சொல்லி அங்கேருந்து இவர் போயிட்டார். மா சுப்பிரமணி
போய் உடனே எல்லாத்தையும் அப்போவே போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு கொடுத்துட்டான். உங்கள் வீட்டில் செத்தா தெரியும், உங்கள் வீட்டில் சாகத்தான் போகிறாங்க. இந்த இதில் எவன் பண்ணானோ பாருங்கள், கூடிய சீக்கிரம் எவன் இந்த பாவத்தை பண்ணானோ உங்கள் வீட்டில் சாவு வரும், அப்போ பண்ணுங்கள் போஸ்ட்மார்ட்டத்தை. இப்படி அநியாயம். அசோக்குன்னு அவருடைய தம்பி தான் இத்தனை ரவுடிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறார். எப்படி முழிக்கிறார் பாருங்கள் அந்த வீடியோவில் செந்தில் பாலாஜி. இவர் அழுகும்போது அப்படியே அந்த குற்ற உணர்வு நாங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும். பக்கா இந்த இதை சதி திட்டத்தை தீட்டி இத்தனை உயிரையும் கொன்றவர் செந்தில் பாலாஜி. அந்த வீடியோவில் போலீஸ் ஆஃபீஸருங்கெல்லாம் அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்த உடனே கில்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் அந்த அளவுடைய இது முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு கொலைகளையும் நடத்திவிட்டு அடுத்தது செந்துவர் பண்ணார் விஜய். அவர் உயரமான பஸ்ஸில் வந்தது காரணம் செருப்பை விட்டு எறிவான்னு தெரியும். செருப்பை விட்டு எறிகிறாங்க, அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. செருப்பை விட்டு எறிகிறான், அந்த மேலே போக முடியலை. இங்கே இது பண்ணி செத்த உடனே அவர்களுடைய அடுத்த திட்டம், நிறைய பேர் செத்தாங்கன்னா விஜய் கீழே இறங்கி வருவார், அவரை காலி பண்ணணும், அதுதான் இவர்களுடைய திட்டம். அவர் நல்ல வேலை என்ன பண்ணிட்டார், இங்கே இருந்து இது பண்ணும்போது அங்கேருந்து அவங்களுடைய அவங்களுடைய பாதுகாவலர்கள் அவர் அப்படியே பாதுகாப்போடு கொண்டு போய் பிளேன் ஏற்றி வீட்டுக்கு அனுப்பினான். ஏன்னா கீழே இறங்கி இருந்தால் விஜயை கொண்டு இருப்பார்கள். இது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ ஸ்டாலினுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னென்னா திமுகவுக்கு இதோடு முடிஞ்சு போச்சு, சமாதி கட்டிட்டீங்க செந்தில் பாலாஜி மூலமாக. இனி எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான், காரி துப்புறான், எவன் உங்களுக்கு ஓட்டு போடுறான்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் எத்தனை கள்ள ஓட்டு போட்டாலும் இனி மறந்துடுங்க முதலமைச்சர் பதவியை. 2026 மேலே வேறு ஒரு முதலமைச்சர் பதவி இருப்பார். அது உறுதிப்படுத்தப்பட்டது ஸ்டாலின் நீங்கள் செஞ்சதில். செந்தில் பாலாஜியை உங்களுக்கு சமாதி கட்டி விட்டார் உங்கள் கட்சிக்கு அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாத்தையும் முடிச்சுட்டு விஜய் இந்த பக்கம் போகிறாரு, போஸ்டர் விட்றான். இவங்களே திமுக அவங்களுக்கு கேட்டு போஸ்டர் விட்டுறவனை போய் கேட்குறாங்க நிறுவலையோ யார் ஏன்னா செந்தில் பாலாஜி பிஏ தான் விட்ட சொன்னார். எப்படின்னா விஜயை கைது செய். ஏன்னா திமுக சொன்னாங்களா, போஸ்ட் திமுக ஓட்ட சொன்னாங்களா? சரி சூப்பர் சுப்பிரமணியம். ரைட். ஏன்னா இவங்களை கைது செய்கிறதுக்கு பதிலாக விஜயை கைது செய். இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டத்தை எல்லா பேரும் தான் கூட்டுவான். கூட்டத்தை கூட்டினா கைது செஞ்சுருவீங்களா? அதனால் விஜய் உடனே அங்கேருந்து கிளம்பியது சரியான முடிவு. சில அரசியல் தலைவர்கள் விவரம் தெரியாமல் விஜய் ஏன் போகலன்னா கொண்டு இருப்பானே, இவ்வளவு செய்கிறவன் விடுவானா? அதனால் விஜய் அங்கேருந்து போனது தான் சரியான முடிவு. கவர்னர் ரிப்போர்ட்டு கேட்டிருக்காரு. என்ன ரிப்போர்ட் கேட்டிருக்காருன்னா, எப்படியா கூட்டம் எவ்வளோ கூடிச்சு, போலீஸ் பாதுகாப்பு, இதை பற்றியெல்லாம் கேட்டிருக்காரு. அவங்க தொடச்சி போட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட போய் என்ன பதில் கொடுப்பான்னு பார்க்குறீங்களா? அங்கே மத்திய அரசாங்கம்னு ஒன்று இருக்குது, அவன் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டானே, எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறவன் தானே. அப்போ அங்கே ரிப்போர்ட் அனுப்புனா நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுவீங்களா? கவர்னர் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் அனுப்புவார், அமித்ஷா நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுவீங்களா? சொல்லுங்கள். நீங்கள் டிஸ்மிஸ் பண்ண போகிறதில்ல, அந்த தைரியம் தானே உங்களுக்கு. அதனால தானே விஜய் சொல்கிறார், நீங்கள் பி டீமு ஏடிஐ இவனுக்கு டிஎம்கேக்குன்னு சொல்கிறது ரைட்டு தானே. நடவடிக்கை எடுக்க பார்க்கலாம். முதுகெலும்பு இருக்கா? இந்திராதி இருக்கா? தொலைச்சிருப்பாங்க. உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கா? முதுகெலும்பு இருக்கா? பண்ணுங்க, டிஸ்மிஸ் பண்ணுங்க இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணணும். காவல்துறையை வைத்து சரியாக இயக்க தெரியாத ஸ்டாலின், காவல்துறையை அவர்கள் ஒன்று செய்ய விடாமல், சுதந்திரம் கொடுக்காமல், தப்பான முறையில் காவல்துறையை இயக்கி கொண்டிருக்கும் ஸ்டாலின் மனசாட்சி இருந்தால் ராஜினாமா பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மனசாட்சி இருந்த ஆட்சியை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கள். டிஸ்மிஸ் பண்ணிட்டு செந்தில் பாலாஜி மேலே கொலை வழக்கு பதிவு செய்யுங்க. நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் இறைவனின் சக்தி செந்தில் பாலாஜிக்கும் ஸ்டாலினுக்கும் இறந்து போன 41 பேரின் ஆத்மாவை சொல்கிறேன், அவர்களுடைய பாவம் உங்கள் 2 பேர்த்துக்கும் கூடிய விரைவில் தண்டனை கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்படியா ஆடுவீங்க? அது உடனே விசாரணை கமிஷனா? ஏன் விசாரணை கமிஷன்? உங்கள் லட்சணம் தெரியாது. இவர் தலைமையில், அருணா ஜெகதீசன் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் எப்படி அமைக்கிறதுனே அவருக்கு தெரியாது. எங்கேயோ அதான் படித்தவங்களை போடணும். அதில் முதலமைச்சராக வர்றவங்க விசாரணை கமிஷன் எப்படி அமைக்கணும்னு தெரியுமா?
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் வந்து விசாரணை கமிஷன் போட போகிறோம், தகுதியான ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை சொல்லுங்கன்னா அவர் சொல்கிற ஆளை தான் போடணும். சும்மா அப்படியே அவர் ரெடிமேடாக வச்சுருக்கீங்க. அருணா ஜெகதீசன், சரி அருணா ஜெகதீசன் இதுக்கு பண்ணாங்கல்ல ஸ்டெர்லைட்டுக்கு, என்ன சொன்னார்? 40 to 50 காவல்துறை அதிகாரிகள் தான் அதில் குற்றவாளின்னு. அந்த 9 பேர் செத்தாங்கல்ல என்கவுண்டரில், துப்பாக்கி சூடு, அது என்கவுண்டரில் துப்பாக்கி சூடு. அதுக்கு 40 to 50 அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுங்கன்னு இதே அருணா ஜெகதீசன் சொன்னாங்களே. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஸ்டாலின்? என்ன நடவடிக்கை? அந்த 40-50 அதிகாரிகள் மேலே இன்னைக்கு வரை நடவடிக்கை இல்லை. அவர்கள் அத்தனை பேருக்கும் பதவி உயர்வு கொடுத்தவர் ஸ்டாலின். நீங்கள்லாம் கமிஷனை மதிக்கிறாளா? இங்கே என்னாச்சு? ஆறுமுகசாமி கமிஷனு அதிமுக டைமில் அமைச்சாங்க. அப்போலோ ஆஸ்பத்திரியில் ஜெயலலிதா மரணத்தின் மேலே சந்தேகம் இருக்குன்னு அமைச்சாங்க. ஆறுமுகசாமி கமிஷன் என்ன சொல்லிச்சு? சசிகலாவை காவல்துறையை வைத்து விசாரிக்க வேண்டும்னு சொன்னார்ல, தூக்கி குப்பை தொட்டியில் போட்டீங்க. இன்றைக்கி வர சசிகலாவை காவல்துறை வச்சு விசாரிச்சிங்களா? உங்களுக்கெல்லாம் கமிஷன் அமைக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. நீங்கள்லாம் ஒரு உங்களா எந்த முகத்தோடு போய் கமிஷன் அமைக்கிறீங்க? எல்லாத்தையும் கிழிச்சிடுவீங்களா நீங்கள்? ஆக அதுலேயும் வந்து ஸ்டாலின் இந்த கொலையை மறைக்க பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு இப்போ தெரியுது. உங்கள் போது கொஞ்சம் கூட ஸ்டாலினுக்கு மனசாட்சியே இல்லையே. துர்கா ஸ்டாலின் அவங்கள தான் சொல்கிறேன். எவ்வளோ கடவுளை கும்பிட்றீங்க, எவ்வளோ கோயிலுக்கு போகிறீங்க. உங்கள் கணவர் 41 கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்கிறாரு. செந்தில் பாலாஜிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கணும்? ஏய் கூட்டம் அதிகம் வருது, இதில் நீ எதுவும் தலையிடாதன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா இன்னும் செந்தில் பாலாஜியை கட்சி விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணுமே. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கணுமே. மனசாட்சி உள்ள முதல்வராக இருந்தால், பாவத்துக்கு பயப்படுறவங்களாக இருந்தால் நீங்கள் இதை செஞ்சுருக்கணுமே. ஆனால் என்ன செய்கிறீங்க? போஸ்டர் விட்டாங்க, விஜயை கைது செய். விஜயை பனையூருக்கு வந்துட்டார். அங்கே ஒரு 10 பேர் இந்த எடுபடிகளை வச்சுக்கிட்டு மாணவர் மன்றமா, எவையா மாணவன் உங்ககிட்ட இருக்கான். திமுக அப்படின்னு இல்லாமல் வெறும் மாணவர்கள் சங்கமாக அவர் 8 பேரை வச்சுக்கிட்டு விஜய் வீட்டு வாசலில் கோஷம் போடுறாங்க. வீடியோவை பாருங்க. அப்போ திருந்தலையே, 41 உயிரை குடித்ததுக்கு அப்புறமும் திருந்தலையே. ஸ்டாலின் வந்து அறிக்கை விடுறாரு சோஷியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் தவறான இதை பரப்ப வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் பேசாத, என்ன தவறானது? எல்லாம் தான் வீடியோ வந்து நாடே சிரிக்குத. புதுசாக தவறாக பரப்புறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான விஷயம். இப்படி ஒரு முதல்வர், ஒரு கொலை செய்யும் முதல்வர், கொலைக்கு அஞ்சாத முதல்வர், நான் அந்த இவர் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் பார்க்கும்போதே நினைச்சேன், இப்படியெல்லாம் இருக்காங்களேன்னு. ஆனால் அவர் கையிலேயே முதல்வர் போச்சு. திருந்திடுவார், அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நினச்சேன். பல விஷயங்கள் இருந்தது. அண்ணாநகர் ரமேஷ் தற்கொலை வழக்குகளெல்லாம் அதில் ஜெயலலிதாவே அறிக்கை விட்டாங்க. அண்ணாநகர் ரமேஷ் வழக்கில் தற்கொலை வழக்கல்ல, கொலை வழக்குன்னு சட்டசபையிலே அறிவித்தாங்க ஜெயலலிதா 2001. அந்த இதெல்லாம் பார்த்து நாங்கள்லாம் ஷாக்காகி உடலெல்லாம் நடுங்கி இருந்தோம். மறுபடியும் முதல்வர் பதவி கிடைச்சிருக்குன்னா பாவத்துக்கு அஞ்ச வேண்டாமா? எத்தனை பேருடைய பாவம் உங்களை சும்மா விடுமா? அப்படிங்கிறது இந்த விஷயம். இதை பற்றி நம்முடைய முதல் கருத்து. மிகவும் வருத்தத்துடன் பதிவு செய்கிறோம். விரைவில் இறைவனின் தண்டனையிலிருந்து செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் தப்ப முடியாது. கூடிய விரைவில் இறைவனுடைய தண்டனை, இறந்து போன 41 ஆத்மாக்கள், அவர்கள் குடும்பத்தின் சாபம் அத்தனையும் உங்களுக்கு வந்து தண்டனையாக வந்து சேரும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்தது போலீஸ் எஃப்ஐஆர். அவன் என்ன எஃப்ஐஆர், ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அதை மட்டும்தான் எழுதுகிறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் போடணும்னா ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு செந்தில் பாலாஜியை போடணும், செகண்ட் அக்யூஸ்டு ஸ்டாலினை போடணும். இது அத்தனை கொலைக்கும் காரணம் செந்தில் பாலாஜி வந்து செய்தவர், எக்ஸிக்யூட் பண்ணவர், அப்படின்னா நடத்தினவர் கொலைகளை. இவர் வந்து ஆலோசனை சொன்னவர், இவர் தான் வந்துக்கிட்டு அதை இது இப்போ வழிகாட்டியவர் வந்து இவர் தான். அக்காம்ப்ளிஸ்ன்னு வரும் இதில் க்ரைமில், அக்காம்ப்ளிஸ். அதுக்கு துணையாக நின்றவர் ஸ்டாலின். அவர் தான் முதல்ல செந்தில் பாலாஜி இந்த மாதிரி செய்ய போனேன்னா அனுமதி வாங்கிட்டு தானே பண்ணியிருப்பார். உங்களுக்கு கை வந்த கடையாச்சப்பா உங்கள் அப்பாவுக்கெல்லாம். அடி பஸ் வந்தால் அவங்க அப்பா கல்லை விட்டு அடியும்பார். திமுக தொண்டன் போய் அடிப்பான், அவ்வளோதான்.
நான் உள்ளே போனேன்னா எல்லாம் தீக்குழியும் பாரு. இப்படி தானே அரசியல் நடத்தினீங்க. பின்ன அரசியல் தானே. செய்த கொலைகள் கணக்கில் இருக்கா? அப்போ எஃப்ஐஆர் யார் மேலே போடுறீங்க? நீங்கள் 2 பேரும் தான் அக்யூஸ்டு. அசோக் வேணா போடலாம், செந்தில் பாலாஜி தம்பியை, 3 பேர் தான் அக்யூஸ்டு. இதில் வந்துட்டு எஃப்ஐஆர் யார் மேலே? தாவேக்காவுடைய செயலாளர் அவர் மேலேயான். அவர் ஃபஸ்ட் அக்யூஸ்டான். செகண்ட் அக்யூஸ்டு புஷி ஆனந்த் தான். ஏன் புஷி ஆனந்தை போடுறாருன்னா எல்லா உதவியும் புஷி ஆனந்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரை காலி பண்ணோம்னா விஜயை காலி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 3வது அக்யூஸ்டு வந்து நிர்மல்குமார். அவர் இந்த ஐடி விங்கெல்லாம் அவர் தான் இயக்கிக்கிட்டு இருக்கார். முதல்ல பிஜேபியில் இருந்தார். அண்ணாமலையோட அவருக்கும் இது வரலன்ட்டு விலகி வந்தார். அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தார். அங்கே வந்துக்கிட்டு இவங்களை சரியாக இவரை உபயோகப்படுத்திக்கல, திறமையான ஆள். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ஐடிஎல்லாம் அவர் தான் பண்ணுறார். ஸோ இந்த ஆளை காலி பண்ணால் ஐடியில் இருந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கு இது ட்விட்டர் எல்லாத்துலேயும் உங்கள் பேர் வருத கைது பண்ணி உள்ளே போடுவாங்களாம் அப்படின்னு பண்ணியிருக்காரு. புஷி ஆனந்துக்கும் இவருக்கும் சொல்கிறேன், நிர்மல்குமாருக்கு அப்ஸ்காண்டிங் ஆகிருங்க. இவன் எஃப்ஐஆர்லாம் போட்டு அப்ஸ்காண்டிங் ஆகிட்டு ஏபி அப்ளை பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட் வர போங்க. இந்த மாதிரி இதுக்கு முதல்ல அக்யூஸ்டாக போகிறதுனா உங்கள் 2 பேரை தான் போடணும். அசோக் ஒரு ஆள் 3 பேர். உங்களை போட்டாங்கன்னா போட்டு பாருங்கள். இந்த வழக்கை வரட்டுமே. ஸ்டாலினுக்கு சேலஞ்சு விடுறேன், சவால் விடுறேன். அந்த வழக்கை நடத்தி காமிங்க, தண்டனை வாங்கி காமிங்க. எல்லாம் நீங்கள் தான் உள்ளே போக வேண்டியவங்க. ஆட்சியில் இருப்பதால் நீங்கள் உள்ளே போக மாட்டீர்கள். ஆனால் இறைவன் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு மக்களுக்கே சொல்கிறேன், வேடிக்கை பாருங்கள். இவர்கள் அடைய போகும் தண்டனைக்கு 26 காலி எல்லாம் வீட்டில் உட்காரணும். அப்போ எஃப்ஐஆர் போடப்படும். ஸ்டாலின் 2வது அக்யூஸ்டா, செந்தில் பாலாஜி ஃபஸ்ட்டு அக்யூஸ்டா, எஃப்ஐஆர் வருதா இல்லையான்னு பாருங்கள். 2 பேரும் உள்ளே போவீங்க அப்படிங்கிறது தான். அது எஃப்ஐஆர் போடுறதுக்குன்னு ஒரு தகுதி வேணாமா? போலீஸ்காரன் எப்படி வேணாலும் எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்களா? இது என்ன இதுக்கு யார்? 1000 பேர் உள்ளே இருந்திருக்கானே. உள்ளே 1000 பேர் செந்தில் பாலாஜி ஆள் உள்ளே இருந்திருக்கானே. சன் டிவியில் பேசுகிறான் செந்தில் பாலாஜி ஆள். அந்த ஃபோட்டோ வந்திருக்கு, வீடியோ வந்திருக்கு. எல்லாவற்றுக்கும் காரணம் விஜய் தான். ஆனால் உள்ளே இருந்தவன் செந்தில் பாலாஜியால் இந்த பேசினவன் சன் டிவியில் அவனை மட்டும் எடுத்து பேட்டி போடுறாங்க. சன் டிவி உங்களுக்கு கேவலமாக இல்லையா? பார்க்கணும். அதாவது ரசிகர்களாக தான் நிறைய பேர் போயிருக்காங்க. அவர் ஒரு தலைவராக வந்து யாருமே ஏற்றுக்க கிடையாது. அவரை வந்து ரசிகர்களாக பார்க்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க. அவர் வந்து தலைவராக வந்து யாருமே இப்போ வரைக்கும் ஏற்றுக்க கிடையாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. 41 பேர் செத்துருக்கான். அதை வந்துக்கிட்டு மாற்றி சொல்லி இந்த பிழைக்கிறதுக்கு வேற எங்கேயாச்சும் போய் பிழைக்கலாம். நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிச்சு என்னையா பிரயோஜனம்? ஒரு பாவத்துக்கு துணை போகிறீங்களே. இந்த வேலை இதுக்கெல்லாம் அதுதான் உங்கள் டிவி இருக்குங்கிற தைரியத்தில் போடுறீங்க. அதே ஆள் செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போத்துறாரு. அந்த ஃபோட்டோவும் பாருங்கள். செந்தில் பாலாஜிக்கு பொன்னாடை போத்துற ஆள் அங்கே உள்ளே இருந்தது பூரா கூட்டத்தில் பெரும்பாலானவங்க செந்தில் பாலாஜியின் ரவுடிகள் தான் அப்படிங்கிறது இது ஒரு சாட்சி. கொலைக்கு அடிப்படை காரணமே நீங்கள் அனுப்புனா ஆம்புலன்ஸ் தானே. விஜய் பேசும்போது ஆம்புலன்ஸ் உள்ளே வருது. ஸோ கூட்டத்தில் இடமே இல்லை. அப்போ உள்ளே விடுறான். போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. எடப்பாடிக்கு ஒன்று விட்ட மாதிரி வரிசையாக வருது. அப்போ விஜய் பேசும்போது கரண்ட்டை கட் ஆகுது. அப்போ கரண்ட்டை கட் பண்ணது யார்? விஜய் பேசும்போது. ஆம்புலன்ஸ் எல்லாம் அடித்து நொறுக்கியது யார்? அப்போ இருட்டில் ஆம்புலன்ஸையும் உள்ளே விட்டு இந்த கொலைக்கு வடிகால் போட்டவங்க யார்? அவராக போட்டார்? இவர் பாவம் நிர்மல்குமார் போட்டாரா இந்த கொலைக்கு? அவராக போய் இதெல்லாம் ஆம்புலன்ஸை உள்ளே விட்டது அவர் தானா? கொலைக்கு அடித்தளம் போட்டது அவர் தானா? கரண்ட்டை கட் பண்ணது நிர்மல்குமாரும் புஷி ஆனந்துமா? இவ்வளவு கேவலமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்காங்க, மாட்டிட்டாங்க. சமாதி கட்டணும். இவர்களுக்கு வந்து டெபாசிட்டி 234 தொகுதியிலையும் போடணும். அப்போ தான் இதுலேயும் வெக்கம் இல்லாமல் இந்த சத்யராஜ் போகிற மாதிரி வெக்கம் இல்லாத ஆளுங்க போய் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. 41 பேர் செத்ததுக்கு. உங்கள் பாவத்துக்கு சம்பளத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் சத்யராஜ் போன்றவர்கள். அப்படியும் நீங்கள் திருந்தலை. 41 பேர் செத்துருக்கான். அரசியல் பேசுகிறீங்களே, இதெல்லாம் அரசியல் பேசுகிறதுக்கான நேரமா அப்படிங்கிறது. அதனால் விஜய் சம்பவத்தில் இதுவரை நடந்தது இதுதான். இனிமேல் நிறைய நடக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய கோரிக்கை
விஜயே இந்த கோரிக்கை வைக்கலைனாலும் பரவாயில்ல. செந்தில் பாலாஜியை கைது செய்ய வேண்டும். கொலைக்கு காரணமானதில் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கையும் கைது செய்ய வேண்டும். ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ஆட்சி மாறினா ஸ்டாலினும் இதற்கு பொறுப்பு. அவருடைய தூண்டுதலில் தான் இவர் செந்தில் பாலாஜி செயல்படுகிறார். அவர் தான் அவருக்கு மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோவா இலாக்கா இல்லாத மந்திரியாலாம் கொடுத்தது அவர் தான். இதில் டாஸ்மாகில் வந்து லஞ்சம் பணத்தில் பங்கு வாங்கினது அவர் தான். இவர் சொல்லும்படி சொல்படி தான் அவர் செய்வார். இவருடைய ஆலோசனையின்படி நடத்தி காட்டியவர் செந்தில் பாலாஜி தான். அதனால் இவர்களைத்தான் கைது செய்ய வேண்டும். போலீஸ் வந்து எஃப்ஐஆரை புசி ஆனந்த் மேலே நிர்மல்குமாரையும் போட்டது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத விஜய் விஷயத்தில் முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது காவல்துறை சொல்கிறாங்க விஜய் ரொம்ப லேட்டாக வந்தார், அதுதான் இதுக்கான இப்போ திமுககாரன்னு சொல்கிறான். ஏன் அவர் லேட்டாக வந்தார்? உன் தலைவனுக்கு 100 பேர் கூடுவான், அதுவும் 1000 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வருவேன். உன் தலைவன் பையனுக்கும் 100 பேர் தான் வருவான், 1000 ரூபா போட்டு கூட்டிகிட்டு வருவேன். நீ சொன்ன நேரத்துக்கு வருவேன். அவருக்கு ஆயிரக்கணக்கான கூட்டம் 40,000 50,000ன்னு கூட்டினா ஒவ்வொரு இடத்துலையும் தாமதம் வரத்தானே செய்யும். எம்ஜிஆர் சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம்பாங்க, மறுநாள் காலையில் 5 மணிக்கு வருவார். அன்றைக்கி இருக்கிற போலீஸை அன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் பண்ணி கரெக்டாக அனுமதி கொடுத்தாங்கல்ல. வெக்கமா இல்லையா? அப்போ போலீஸ் அவனுக்கு ஃபோன் பண்ணி சார் கூட்டம் அதிகம் இருக்குது இங்கே வராதிங்கன்னு சொல்கிறாங்களாம். ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்போ எதுக்குப்பா போலீஸ் நீ இருக்க? மகாமகம் தெரியுமா? கும்பமேளா 45 கோடி பேர் வந்தான், 30 பேர் செத்தான். 45 கோடி பேர் வந்ததுக்கு நீங்கள் உங்கள் கையிலலாம் 45 கோடி வச்சுருந்தா எல்லாத்தையும் 45 கோடியும் காலி பண்ணியிருப்பீங்க. செக்யூரிட்டினா என்னன்னு தெரியலையே, க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா என்னென்னு போலீஸ்க்கு உனக்குன்னா எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்களா ஒழுங்கா? இல்லை ஸ்டாலினுக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறீங்களா? வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருப்பா? அதில் ஒரு போலீஸ் ஒரு ஆள் யூனிஃபார்மை போட்டவன் திமுக போலீஸ் மாதிரி இருக்குது. என்ன பேசுகிறாரு இந்த வீடியோவில் பாருங்களேன். ஸோ புசியானந்த போய் மிரட்டுறா இருந்தால் போலீஸ் பக்கம் மாவட்ட செயலாளர் மாதிரி இருக்காங்க இவங்க. இவங்களெல்லாம் நோட் பண்ணி வைங்க. வந்த உடனே யூனிஃபார்மை கரெக்டணும். நான் வெளியே சொல்கிறேன், இவங்க யூனிஃபார்மெல்லாம் எப்படி கரெக்டணும்? போலீஸ்கிட்ட முதல்ல தேவை நடுநிலைமை. இப்படியே உட்காந்து பேசுவீங்க ஒரு ஆள்கிட்ட. அதனால் அவங்க அதை சொல்கிறாங்க. என்னென்னா அது வந்து அவர் மேலே தப்பு, லேட்டாக வந்தார். கூட்டம் தான் லேட்டாக தான் போ. உங்கள் ஆள் ஸ்டாலின்னா 1/2 மணி நேரத்தில் வந்துடலாம், உதயநிதினா 1/4 மணி நேரத்தில் வந்துடலாம். அவங்களுக்கு அப்படி தானே கூடும். இப்போ அடுத்து ஒரு விஜய் வந்து இறந்த சம்மந்தப்பட்டவர்களெல்லாம் பார்க்கணுங்கிறாராம். போகாதீங்க, சம்மந்தப்பட்டவர்கிட்ட வீடியோ கால்கிட்ட பேசுங்க, வீடியோ கால்கிட்ட பேச அனுமதி கேளுங்க. கரூருக்கு நேராக போகாதீங்க, ஆளையே காலி பண்ணிடுவாங்க. கொலைகார கூட்டம் இருக்கிற இடம் அங்கே. விஜய் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதனால் வீடியோ காலில் உங்கள்கிட்ட பேசுங்க. இந்த கொலைகார கூட்டம் இருக்கும் வரை போகாதீங்க. இவர்கள் வந்த உடனே காவல்துறையோட திறமையே போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா மெரினா பீச்சில் 4 பேரோ என்னமோ செத்தாங்க, 3 பேரோ 4 பேரோ. இவர் வந்தார் விமான சாகசம் பார்க்க. இவர் குடும்பத்தோடு வந்து பந்தலை போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. லாடுங்க வந்தவங்கெல்லாம் இடிபாடுகளில் சிக்கி மெரினா பீச்சில் வந்த கூட்டத்தையே சமாளிக்க தெரியல. நீங்கள்லாம் காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன இது இருக்குது சொல்லுங்கள்? இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இதில் என்னென்னா உங்களுக்கு உளவுத்துறை வந்து இதில் வந்து மிகப்பெரிய இது பண்ணியிருக்காங்க, தப்பு. லேப்ஸ்ன்னு தான் சொல்லணும். உளவுத்துறை செய்த தவறு. உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும். உளவுத்துறை எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கரூரில் இருக்கக்கூடிய அனுமதி கொடுத்தாங்கல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உளவுத்துறை போலீஸ் இருப்பாங்க. அதில் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, சார் இவங்க அனுமதி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, கூட்டம் 30,000 40,000 வருது, இங்கே கொடுத்தது தப்பு, இங்கே வச்சா பிரச்சனை வரும்னு உளவுத்துறை அலர்ட் பண்ணியிருக்கணும் உயரதிகாரிகளுக்கு. உயரதிகாரிகள் இன்டெலிஜென்ஸ் நோட் போடணும், உளவுத்துறை நோட் போடணும், அறிக்கை சிஎம்க்கு கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சாங்களா? சிஎம் வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை பார்க்கணும். அவருக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டுனால என்னன்னு தெரியாத பார்த்துருப்பாரா? அப்போ பார்த்துருந்தா அவரை நடவடிக்கை எடுக்கணும். இந்த உளவுத்துறை லிங்க் ஏன் ஃபெயில் ஆச்சு ஸ்டாலினை கேட்குறேன். அவங்க அனுப்புனாங்களா? லோக்கல் இதிலேருந்து, எஸ்பியிலேருந்து, ஸ்பெஷல் பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்ததா? உங்கள் உயர் அதிகாரிக்கு வந்ததா? அந்த உயர் அதிகாரி உங்களுக்கு அறிக்கை அனுப்புனாரா? நீங்கள் செந்தில் பாலாஜி இருக்காங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டீங்களா? அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரும் வரும்ல. இதில் உளவுத்துறை வந்து சரியாக செயல்படவில்லை உங்கள் ஆட்சியில்னா, அப்போ காவல்துறையவே நீங்கள் நடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் அப்படின்னு தானே முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறது உளவுத்துறை ஃபெயிலியருக்கு நம்ம சொல்ல வேண்டிய கருத்து வந்து
உளவுத்துறை தவறு செய்து விட்டது, சரியான முறையில் எச்சரிக்கை கொடுக்கவில்லை. அப்படி கொடுத்திருந்தால் இந்த 41 உயிர்களையும் காப்பாற்றி இருக்கலாம். முதல்ல விஜய் உங்கள் உயிரை காப்பாற்றுங்க. கொலைகார நகரத்துக்கு நீங்கள் போகலாமா? நீங்கள் போகலாமா? அவங்ககிட்டெல்லாம் சொல்லி உங்கள் சார்பில் உள்ளவர்கள் அங்கே போய் விஜய் வந்து வீடியோ காலில் வர்றாருமான்னு சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வீடியோ காலில் பேச சொல்லுங்கள். அதுதான் விஜய்க்கு நாங்கள் கொடுக்கும் அறிவுரை. இதோடு விட்டுறாதீங்க. என்னடா அவ்வளோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அரசியலை விட்டு உங்களை ஓட வைப்பாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? ஜெயலலிதாவும் சசிகலாவும் போன காரன் லாரி வச்சு அடித்தான். ஜெயலலிதாவில் உயிர் பிழைச்சதே இது. திரும்பி அவங்க வந்து எம்எல்ஏவாக ஜெயித்தாங்க. அப்போ சட்டசபைக்குள்ளே சேலையை பிடிச்சி இழுத்தான், ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்தான், முடியை பிடிச்சி இது பண்ணி மேலே ஏறி மிதித்தான். இவ்வளவையும் தாங்கி கொண்டு அரசியல் செஞ்சதுனால தான் 91 ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார். இவன் லாரி ஏற்றும் போதே ஓடி இருந்தா இப்படி தான் பயமுறுத்துவாங்க, உங்களை கொலை செய்யக்கூட முயற்சி செய்வார்கள். இதையெல்லாம் மீறி நீங்கள் வந்து எலெக்ஷனில் நிற்கணும். இவர்கள் எதிர்த்து வந்து அரசியல் செய்தால் இத்தனை சவால்களும் இருக்கத்தான் செய்யும். அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு விஜய் அவர்கள் மீண்டும் மறுபடியும் இந்த அரசியலில் இருந்து இந்த சமூக விரோதி கூட்டத்தை நாட்டை விட்டு விரட்டணும், தமிழ்நாட்டை விட்டு. அந்த பணியை நீங்கள் செய்யுங்கள். இந்த பணியை யார் செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். உங்களுக்கும் எங்கள் ஆதரவு உண்டு அப்படிங்கிற கருத்தும் இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.